श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद् भागवत महापुराणं 11வது अध्यायं उद्धव गीता। 12வது अध्यायं 11வது स्कंदं 12வது अध्यायत्तिलो 24வது श्लोकं। श्रीभगवानुवाच स्नानभोजनहोमेषु जपोच्चारे च वाग्यतः न छिन्द्यान्न खरो माणिं क्षपो कक्षोपस्थगतान्यपि। भगवान श्री कृष्णर உத்தவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்கி வர்ண ஆசிரம தர்மங்களை பற்றி விவரிக்கிறார். இதில் 4 வர்ணங்களுடைய தர்மங்கள் என்னன்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கடந்த வாரம் பார்த்தோம் ஆசிரம தர்மங்கள். அதிலும் முதல் ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம். அன்னைக்கு சொன்னோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். இங்கே சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே இந்த காலத்தில் இப்போ எல்லாமே பார்க்க முடியுமா, அப்ளை பண்ண முடியுமா అనేది சந்தேகம் வரக்கூடாது. எல்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் அப்ளையும் பண்ண முடியாது. அப்போ எதுக்கு பகவான் சொல்லி வச்சிருக்காரு, உத்தவருக்கு ஏன் சொல்லி கொடுக்குறாரு, அது இப்போ நம்ம படிச்சுட்டு திரும்பி ஒரு ஸ்லோகமாக பார்க்குறோம். அது மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்போது எல்லாம் பார்க்க முடியல, அப்ளை பண்ண முடியலன்னா கூட நம்ம இடத்துல எங்கே நம்ம இப்போ எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் எந்த அளவுக்கு எதெல்லாம் ஒரு பக்தனாகவும் ஒரு ஆத்தியாத்மிக சாதகனாகவும் நினச்சிட்டு இருந்தால் நான் என்னதெல்லாம் பண்ண முடியும். சிலது வார்த்தைகள் அந்த லிட்ரலி அப்படியே எடுத்துக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன கன்செஷன் கொடுக்குறீங்களா பகவான் கிருஷ்ணர் சொன்னதுக்கு பிறகு அது கேட்கக்கூடாது. சரியா? உதாரணத்துக்கு இப்போது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில், பிரம்மச்சாரியன் இல்லை, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிற அந்த படிக்கிற வயசில் இருக்கிற அவனை பற்றி சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் படிப்பு முடிச்சுக்கிட்டு எங்கோ வந்துட்டோம், எப்படியோ படித்தோம், என்னமோ படித்தோம், எங்கோ வந்துட்டோம். மொத்தத்தில் பாகவதம் கேட்குறோம், அதே பெருமை. அப்போ இதில் எதை விஷயம் நமக்கு அப்ளை ஆகும். நிறைய விஷயங்கள் சொன்னார். ஒரு பலம் என்னன்னா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால
சனாதன தர்மம்னா இப்படி இருக்கின்றனதா, அந்த மாதிரி திரும்பி வந்தால் நல்லா இருக்குமே, ராமராஜ்யம் வந்தால் நல்லா இருக்குமே என்றோமா? கலியுகத்தில் வருமா அப்படின்னு ஆசிக்கலாம், ஆசைப்படலாம், சந்தேகப்படக்கூடாது, ஆசைப்படலாம். அப்படி நிறைய பேர் ஆசைப்பட ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சமாவது அது நடக்கும். சத்பாவம் இல்லைதான், அது சத்பாவத்தினால மனிதர்கள் சதாச்சாரம் உருவாகும். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சத்பாவனா, சத் சங்கம், சத்கிரந்த பட்டனம், சத் சாகித்யம் எல்லாம் அப்படி இருக்கணும். அது எனக்கும் நல்லது, எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது. நல்லது என்ன தர்மம். அது தர்ம விஷயம் தானே பேசிகிட்டு இருக்கிறோம். சர்வ பிராணினாம் அபியுதய நிஸ்ரேயச ஏவ தர்மஹ அன்றைக்கே சொல்லியிருக்கேன்னு. எல்லா பிராணிகளுக்கு அதுக்கு அபியுதயத்துக்காக, அப்புறம் அபியுதயம்னா உன்னதி, அப்புறம் நிஸ்ரேயஸ். பிராணிகள் எல்லாம் ஞானத்துக்கு மோட்சத்துக்கு முயற்சி பண்ணி அடைய முடியாது. மனிதர்கள் மோட்சத்துக்கு முயற்சி பண்ணலாம், ஞானத்துக்கு முயற்சி பண்ணலாம், பகவத் பிராப்தி அடையலாம் மனிதர்கள். ஆனால் மிச்சம் பிராணிகள் எல்லாம் அதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணாமல் அதை நல்லா நமக்கு முடிஞ்ச வரைக்கும், நமக்கு சன்னிஹத்தில் இருக்கிற வரைக்கும் பிரேமையோட அதிகம் அன்பு காட்டு. அத்யுதயம் இல்லை, லோகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம் இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கு நிஸ்ரேயஸ்ன்னா அத்தியந்தமான ஸ்ரேயஸ். அது நமக்கு தெரியும். ஞானம் மோட்சம் அடையிறது தான் அத்தியந்த உன்னதமான ஸ்ரேயஸ். அதுதான் தர்மம். அப்போது தர்மம் இஸ் ஈக்குவல் டு இது. இப்போ நான் சொன்ன அர்த்தம், அந்த உன்னதமானது அடையணும்னு என்ன அர்த்தம்? பகவான் அடையிறது. பகவான் அடையிறதுன்னு அர்த்தம் என்ன? ஞானம் அடையிறது. நாம் யாரும், பகவான் யார், உறவு என்ன? அப்போது தர்மம் இஸ் ஈக்குவல் டு நிஸ்ரேயச சர்வப்பிராணி அபியுதயமேவ இஸ் ஈக்குவல் டு பகவான். சரி, இது இன்ட்ரடக்ஷன். 24வது ஸ்லோகத்தில் இந்த குருகுலம் வாசம், குருகுலத்துக்கு போய் படிக்கிறது. இப்போ குருகுலங்களும் இல்லை, அப்படிப்பட்ட படிப்பும் இல்லை, வேறு ஏதோவா போயிட்டுருக்கேன், எங்கோ இருக்கு கொஞ்சம் பேர். மொத்தத்தில் படிக்கிற வயசில் இருக்கிற அந்த குழந்தைகள் 7-8 வயசு, 9லேருந்து 19 வரைக்கும், அந்த 10 வருஷமாவது ரொம்ப பெற்றோர்களுடைய பாதுகாப்பில் இருந்து இப்போ அப்படி தான் இருக்கணும். ஆனால் பாதி நேரம் ஸ்கூலுக்கு போகிறான். இந்த 2 வருஷமாக ஸ்கூலுக்கும் போகிறதில்ல. என்ன பாடு தெரியல. ஏன்னா அவன் பாட்டுக்கு நீ பாருட ஆன்லைன் கிளாஸ்ன்றான். அவன் என்ன பார்க்குறானோ, நடுவில் என்ன ஆகிடுதோ. சின்ன குழந்தைன்னா நம்ம உட்காரலாம், சின்ன குழந்தை கூட விளையாடும், எவ்வளோ நேரம் பார்க்கும். மிஸ்ஸு தெரியல என்ன கஷ்டமோ. உங்களை குழந்தைகள் இருந்தால் தெரியும் உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு. பெரிய குழந்தைகளை நம்ம கண்டிக்க முடியாது, அவன் பாட்டுக்கு அவன் கதவு மூடிட்டு உட்காருவான். ஓகே, அப்புறம் கதை என்னமோ நமக்கு தெரியாது. சரி, இப்படி இருக்கு. ஆனால் டிசிப்ளின் అనేది வேணும். நான் சிம்பிளாக சொல்லுவேன். ஏன்னா அப்ளை பண்ணாதது, இப்போ பொருத்தமாக இல்லாதது என்னென்னமோ சொல்லி குருகுலவனே சும்மா எதுக்கு அந்த கதை. அந்த சமயத்தில் நல்ல செல்ஃப் டிசிப்ளின் வேணும். அது ஒரு லெவலில் ஒரு வயசு வரைக்கும் பெற்றோர்கள் தான் கொடுக்கணும். பெற்றோர்கள் செல்ஃப் டிசிப்ளின் கொடுக்கணும்னா அது கடையில் வாங்கி கொடுக்குற வஸ்து இல்லை. அவங்க அனுசரித்தா உண்டு கொஞ்சம். அதுதான் இம்பேக்ட் குழந்தைகள் மேலே. சரி, அவனுக்கு டீனேஜுக்கு வந்தான். டீனேஜுக்கு வரும்போது வேறே மாதிரி அவங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அதுக்கு முன்னாடியே நிறைய சம்ஸ்காரங்களை கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும்னு நம்ம பண்ணிகிட்டே இருந்து அவனை பார்த்துட்டே இருந்து செய்வான். அதுக்கப்புறம் கூட கேரண்டி கிடையாது எல்லாம் பண்ணுவானா அப்படியானு. ஏன்னா அவனை பார்க்குற உலகம், அவனை போகிற ஸ்கூலு, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, மிச்சம் இந்த என்விரான்மெண்ட்டு, மீடியா, இதெல்லாம் அவருடைய பிரபாவம் இருக்கு. அவனுக்குள்ளேயும் சில மாற்றங்கள் வர்றதுனால அந்த வளர வயசில் இதெல்லாம் சேர்ந்து அவனை மறுபடியும் வெளிய விஷயங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், என்ன கொடுக்கணும்னு கொஞ்சம் கவனிச்சுட்டு அதையும் பண்ணணும். மொத்தத்தில் அந்த செல்ஃப் டிசிப்ளின் ஒரு மனுஷன் அந்த டீனேஜில் தான் நல்ல பழகணும். இது ஒரு மனிதனுக்கு இல்லை அப்படின்னா என்ன சொல்லிட்டு, செல்ஃப் டிசிப்ளின் இம்போஸ்டு இல்லை. அது இல்லைன்னா அந்த மனிதனால் எல்லோருக்கும் கஷ்டம்தான். எல்லோருக்கும் ஒரு சின்ன குடும்பம், அவனுக்கு முதல்ல நஷ்டம்தான். தனிப்பட்ட முறையில் சுற்றி இருக்கிற வீட்டில் இன்னொரு 2 பேர், அம்மா அப்பாவுக்கு, தங்கச்சி தம்பி, யார் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒருத்தர் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதனால நிறைய கஷ்டம், தொந்தரவு, எல்லாருக்கும் டென்ஷன். இப்போ இந்த காலத்தில் இந்த டீனேஜ் குழந்தைகளை பார்த்தா பேரண்ட்ஸு, பெற்றோர்களுக்கு ஏகப்பட்ட கவலை. வெளியில் போய் படித்தாலும் சரி, இன்னொரு ஊர் போனாலும் சரி, வெளிநாட்டு போனாலும் சரி, தெரியாது நமக்கு என்ன அப்படின்னு. அப்படி இருக்க சூழ்நிலை. ஆனால் பொதுவான விஷயம் என்ன சொல்லிட்டு இருக்கு, செல்ஃப் டிசிப்ளின் அப்படி சொல்லும் போதும் இதெல்லாம் குரு கிட்ட இருந்து அந்த பாக்கியம் கடிச்சு அப்படிப்பட்ட ஒரு குரு பாதுகாப்பு. ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் உதாரணத்துக்கு இமேஜின் பண்ணுறோம், குருகுலத்துக்கு போனால் செல்ஃபோன் இருக்குமா என்ன? கேம்புக்கே செல்ஃபோனு கொண்டு வர வேண்டாம், கொண்டு வந்தால் கூட தொட வேண்டாம். இப்போவே நார்மலாகவே காலையில் முடிஞ்ச வரைக்கும் சத்சங்கத்துக்கு வர நம்ம, பாகவதம் கேட்குற நம்ம, செல்ஃபோனு 8 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் தொடக்கூடாது இப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? நமக்கு அந்த அளவுக்கு அப்ளை பண்ணால் போதும். அப்போது அவனுக்கு சர்வம் குரு தவிர இன்னொரு உலகம், வெளியில் உலகத்தோட கான்டாக்ட் இருக்காது. அடிக்கடிக்கு அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸு கூட அங்கே இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்தவங்க எல்லாரும் அந்த டிசிப்ளினில் அதுக்காக வந்தவங்க. அந்த குருவே தெய்வம், குருவே அம்மா அப்பா எல்லாம் அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் எப்படி தயாராகிடுவான், எப்படி இருப்பான் ஊகிச்சுக்கணும். அந்த மாதிரி இப்போ இல்லையே, நம்ம குழந்தைகளுக்கு அப்படி கிடைக்கிறது இல்லையே. ஸ்கூலுன்றான், என்னென்னமோ பண்ணுறான், மாடர்ன் என்ன பண்ணுறான் தவிர ஆழமாக விஷயத்தை நீ சொல்கிறதில்லை. யாரும் மனிதனுக்கு வேண்டிய விஷயங்களை சொல்கிறதில்லை, வயிற்று பொடுப்புக்கு மட்டும் வேண்டிய விஷயங்களை சொல்கிறான் நிறையா. ஏன்னா இங்கே சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் எல்லாமே அவங்க வயிற்று பொடுப்புக்காக தான் வேலை செய்கிறாங்க தவிர ஹிருதயத்தில் நான் டீச்சிங்கன்னு, நான் டீச்சர்ன்னு, நான் ஆச்சாரியனாக இருக்கணும், ஆச்சரித்து நான் சொல்லணும், செய்யணும். நீ என்ன சப்ஜெக்ட் சொன்னாலும் இந்த டீச்சர்னு பார்த்தாவே குழந்தை அப்படி அட்ராக்டாகி உருகி போகணும். அந்த அளவுக்கு அந்த டீச்சரில் கேரக்டர்ஸ், பேசுகிற விதானம், நடக்கிற விதானம், பழகிற விதானம் எல்லாமே அளவில்லாத அன்பு, அந்த டீச்சர்கிட்ட கருணை, இதெல்லாம் இருந்தால் ஒரு மனிதனுடைய சைக்காலஜி எப்படி வளருமனு கவனித்து பாருங்க. அதே சமயத்தில் குரு மேலே பயம் பக்தி இருக்கும். குருகுலத்தில் கூட சும்மா இல்லை, அவ்வளோ பிரேம காட்டு கூட பயத்தோடு தான் வளர்த்துவாங்க குருவன்னு. அப்படி இன்னைக்கு பார்க்க போகிற சில விஷயங்கள் இன்னும் பிரம்மச்சாரி பற்றி தான். பட் ஹவு டு அப்ளை இன் அவர் லைஃப். சரி, 24 சில இடத்துல சில சமயத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கும் அப்ளிகபிள் தான், அன்றைக்கே சொல்லிட்டேன். ஓகே, 5 விஷயங்கள் ஸ்நானம் பண்ணும்போது, செய்யும்போது, சாப்பிடும்போது, அப்புறம் ஹோமம் பூஜா அப்படியெல்லாம் பண்ணும்போது, ஜபம் செய்யும்போது பேசக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன? நடுவில் லோக விஷயத்தினு பேசாது.
இப்போது நடக்கிறதில்லை. இது முன்னாடி கொஞ்சம் நிறைய இடத்துல சத்சங்கம் நடக்கும்போது கொஞ்சம் நிறைய பேர் வரும்போது நடுவில் ஃபோன் ரிங் ஆகும் இல்லையா, எடுத்து பார்த்துக்குறாங்க மக்கள். இப்போ அதிகம் போர்டு வைக்கணும், இல்லைன்னு குரு சொல்லணும், அப்புறம் தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலை. சில வாட்டி இன்டைரக்டாக சொல்லியிருப்போம். 1 மணி நேரம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியலை. சரி, எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டோம், பார்ப்போம், அது மறுபடியும் ரிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி எங்கே இருக்கும்போதும் லோக விஷயங்களும் வேறு விவகாரங்களும் பேசக்கூடாது. இது நமக்கு அப்ளிகபிள் தான். கிரகஸ்தனிக்கு எல்லாம் இருக்கு, எப்பவுமே சொல்கிறோம். ஆசிரமில் இருக்கும்போது மட்டும்தான் பேசும்போது சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டிலையும் அப்படி தான். மேக்சிமம் ஒரு பக்கம் பகவன் நாமம் ஏதாவது கேட்டுட்டு இருந்தால் வரட்டும், வேறு விஷயம் பேசக்கூடாது. அது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி, அப்புறம் சரீர வியாமோகம். இந்த படிக்கிற வித்யார்த்தி பிரம்மச்சாரி இருக்கிறவனுக்கு நிறைய சரீர அலங்கரணம் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் அவன் முடி வெட்டக்கூடாது, உடம்புக்கு சம்பந்தப்பட்ட எந்த பெரிய மேக்கப்பிலும் டெக்கரேஷன் எதுவுமே பண்ணக்கூடாது. சும்மா ஏதோ விபூதி வச்சுக்கிறது, சந்தனம் வச்சுக்கிறது, அவ்வளோதான். அதையும் கண்ணாடி இல்லாமல் வச்சுக்கணும். அப்படி பழகிடுவாங்க. எதுக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னா, இங்கே 2 விஷயங்கள் பார்த்தோம்னா 23லும் இந்த இடத்துலையும் இவனு பல்லே தேய்க்க வேண்டியதில்லை அந்த மாதிரி சொன்னது இதெல்லாம் இருக்குது. நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. இவனு துணியும் துவைக்க வேண்டியதில்லைன்னு அர்த்தம் என்னென்னா, அவ்வளோ அதிக சிரமம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அலங்காரத்துக்காக பல்லு தேய்க்கலை, அலங்காரத்துக்காக துணி போட்டுக்கல, சும்மா உடம்புன்னு போத்துக்கிறதுக்காக துணி. பிரம்மச்சாரி அந்த அளவுக்கு அப்படி இருக்கணுமா. ஏன்னா அப்போ தான் அந்த வித்யா, அதில் பக்தி இதெல்லாம் வரும். இல்லைன்னா கஷ்டம் வராது. அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சிஸ்டம் இருந்தது. அப்படின்னு இங்கே பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி செலில அலங்கரணம் பற்றி எல்லாம் சொல்லி, இப்போது அடுத்தது 25வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். ரேதோ நாவிகிரே ஜாது பிரம்மவ்ரதரஸ்வயம் அவகீர்ணேவ காஹ்யாப்சு யதா சுத்ரிபதீம் ஜபேத் யதா சுஸ்திரிபதீம் ஜபேத். இது நேர அந்த பிரம்மச்சரியம் అనేది ஒரு விரதம். ஒரு 2 இடத்துல வரும், ஆல்ரெடி சொல்லியிருக்கு. கிரகஸ்த ஆசிரமத்தினே விரதம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா கிரகஸ்த ஆசிரமத்தில் சின்ன சின்ன வேறு விரதம் எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் வரலட்சுமி நோம்புன்னு விரதம் தான். அந்த விரதம் இந்த விரதமனை சஷ்டி விரதமனை இவன் நிறைய வேறே பண்ணும்போது அதுக்கு மட்டும் சொல்கிறோம். ஆனால் பிரம்மச்சரிய விஷயம் வரும்போது பிரம்மச்சரிய ஆசிரமம் மட்டுமில்லை, பிரம்மச்சரிய விரதம். அதே மாதிரி சந்நியாசி பற்றி சொல்லும் போது கூட சந்நியாசி விரதம், அதே நாட் ஜஸ்ட் லைக் ஆசிரமம். கிரகஸ்தன் விஷயத்தில் வரும்போது அந்த விரதமனே வார்த்தை அவனு செய்கிற சில முக்கியமான சின்ன சின்ன அப்பப்போ செய்கிற நித்திய நைமித்திகமாக செய்கிற கர்மங்களுக்கு விரதமனு சொல்லப்படுறது. இப்போ இங்கே அப்படிப்பட்ட அந்த பிரம்மச்சரியம்னா 4-5 அர்த்தங்கள் சொல்லலாம். வேறே சமயத்தில் அப்பப்போ சொல்லியிருப்போம். ஒன்று இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த வீரிய சக்தின்னு ஓகே, இந்த செக்ஷுவல் எனர்ஜின்னு இவனும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சேவ் பண்ணுறது, அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் பிரம்மச்சரியம். அது அந்த வேர்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு அர்த்தம். இது ரொம்ப முக்கியம். அந்த விஷயந்தான் இந்த ஸ்லோகத்தில் வருது. கூடவே நான் அடுத்த 3 சொல்லிடுவேன். இன்னொன்று பிரம்மச்சரியம்னா பிரம்மன்னா வேதம்,
வேதமே அவனுக்கு கண்ணு முன்னாடி, வேதம் தவிர அந்த வேதம் படிக்கிறதுனே அந்த கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறது பேர் பிரம்மச்சரியம், வேதத்திலேயே இருக்கிறது. இன்னொன்று அர்த்தம் பிரம்மச்சாரி அப்படின்னா பிரம்மனை பற்றியே திங்க் பண்ணுறது. வேதம் என்ன சொல்கிறது? பிரம்மனை பற்றி சொல்கிறது. எந்த பிரம்மம்? பரபிரம்மம் பற்றி சொல்கிறது. அப்படி பிரம்மனுக்காகவே பிரம்மனே நினச்சிக்கிட்டு அந்த பிரம்மனை பற்றி சொல்கிற வேதம்னே படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டு, சரியா? இது 2 லெவலில் பகவான் சொல்ல போகிறார். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு வகையான பிரம்மச்சரியம். அப்படின்னா இவன் படிப்பு முடித்ததுக்கப்புறம் இவன் குருக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் குருஹஸ்தனாக போகிறான். போகலாம், எல்லோரும் போவான். அதுக்கப்புறம் 32வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் நைஷ்டிக பிரம்மச்சாரி பற்றி பேச போகிறார். அப்படின்னா அந்த விரதத்தை அப்படியே லைஃப் லாங்கு ஃபாலோ பண்ணுறவர் பற்றியும் சொல்ல போகிறாரு. ஸோ இப்போது இந்த படிக்கிற காலத்தில் குரு கிட்ட இருந்துட்டு இதெல்லாம் செய்யும்போது பிரம்மன் சிந்தனையிலே இருக்கிறது. அவர் பிரம்ம உபாசனை பண்ணுவான் காயத்ரி மூலமாக, இல்லையா? அது பிரம்மோபதேசம் தானே, அதனால் உபநயனத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த விதமாக அந்த பிரம்மனே வார்த்தை இருக்கிறதுனால இத்தனை வகையாக எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த பிரம்மத்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய சக்தி உனக்கு உள்ள, அதுக்கு பேர் வர்ச்சஸ். அந்த சக்தி உனக்கு இருக்கணும். அது மெயின்லி எங்கே? புத்தியில் வரணும். ஞானம் అనేది புத்தியில் தான் ஏற்படும். அந்த புத்திக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிவு சக்தி இருக்கணும்னா நீ உன் சரீரத்தில் அத்தியந்த சூக்ஷ்மமான சட்டில் எனர்ஜி, எப்படி சொல்கிறது, சாப்பாட்டு கிராஸ் எல்லாமே வெளியில் போயிடும். கிராஸெஸ்ட்டு அப்படின்னா டைஜஸ்ட் ஆகாததெல்லாம் வெளியில் போயிடுது. அதில் கொஞ்சம் வயிற்றில் நின்று டைஜஸ்ட் ஆகிறது. டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது சட்டிலாக எப்சார்ப் பண்ணப்பட்டு ரத்தத்துக்குள்ளே போகிறது. ரத்தத்தினாலையும் ரத்தத்தில் இருக்கிற பல வகையான இதெல்லாம் சேர்ந்து அது ரேத்தஸ் வீரியமாக மாறும். அப்போது தட் இஸ் த வெரி 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 பவர்ஃபுல் அண்ட் சட்லஸ்ட் எனர்ஜியாக இந்த பர்சன் மனிதனுக்குள்ள. அதனால தான் இங்கே பார்த்தோம்னா ரேதகனே வார்த்தையோட முடிஞ்சு பார்த்தீங்க. ரேதகன்னா அந்த புருஷனுக்குள்ளே இருக்கிற அந்த பீஜம், அதோடைய சக்தி, அந்த வீரியத்துக்கு பேர் ரேதகான்னு சொல்லும். என்ன சொல்கிறாருன்னு நான் பதப்பதம் அர்த்தம் வேண்டாம், மொத்தத்துக்கு அர்த்தம் சொல்லிடுவேன். இது புத்திபூர்வகமாக ஞாபகம் வச்சுக்கணும். இது பிரம்மச்சாரிகளுக்கு சொல்கிற விஷயம். புத்திபூர்வகமாக அதுன்னு வெளியே விடக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னே சொல்கிறார். அப்படி அதனால தான் விரதம். ஒரு வேளை ஏதாவது காரணம் பை மிஸ்டேக் என்ன ஆகட்டும், அது சப்போஸ் அது வெளியே போயிடுச்சுன்னா, ஓகே, வீரியம் வெளியில் போயிடுச்சுன்னா அவனை உடனே குளிக்கணும். அதுக்கப்புறம் காயத்ரி ஜபம் பண்ணணும். 3 விஷயம் சொல்கிறாரு. முதல்ல அப்சுன்னா ஜலம், குளிக்கிறது. அப்சு அவகாஹ்ய அப்படின்னா குளிச்சுட்டு, அப்புறம் பிராணாயாமம் பண்ணி யத அசுன்னா பிராணாயாமம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி நர்வ் கரண்ட்ஸ் உடம்புல அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி, அப்புறம் திரிபதிம் ஜபேத். திரிபதின்னா காயத்ரிக்கு ஒரு பேர் திரிபதா. என்ன 3 வரி, 8 அக்ஷரங்கள், அது பண்ணணுமா. அப்படின்னு பார்த்தீங்களா, உடனே ஒரு பிராயஷ்சித்தம் అనేది இருக்குது. சரி, அது வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே பிராயஷ்சித்தம் இருக்கலானே பண்ணக்கூடாது.
இது எக்ஸெப்ஷன் ஏன் கொடுத்தாருன்னு இஃப் எட் ஆல் அப்படி ஒருவேளை அப்படி ஆயிடுச்சேன் நான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த வீரியத்துக்கு, அந்த பலம் பிரம்மச்சாரி. அப்போ என்ன ஆகும்னா அவனுடைய இன்னர் பொட்டென்ஷியல் பவர் எல்லாம் இந்த படிப்பு இதில். அதனால் எந்த குழந்தைய கூட அதை அனுசரித்தா அது அவன் என்ன படிப்பாகட்டும், அவன் என்ன விதமாக இருக்கட்டும், அதில் ரொம்ப அவனுக்கு புத்திசாலியாக திறமைசாலியாக ஆகிடுவான். அதனால தான் வேதங்கள் அந்த மனப்பாடம் பண்ணுறது எல்லாமே மனசில் வச்சுக்கிறது, அப்புறம் ரொம்ப நேரம் உட்காருது, ரொம்ப நேரம் நிற்கிறது. பார்த்தீங்களா, அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, அந்த குருகுலத்தில் படிக்கிற பிரம்மச்சாரி குழந்தைகள் வேதம் படிக்கணும்னு பார்த்தா எவ்வளோ தேஜஸாக இருப்பான். அவனோட கண்கள் எல்லாம் அப்படி ரொம்ப பிரைட்டாக அப்படி இருப்பான். ஃபெயிர்னு சொல்லலாம், அந்த பிரைட்னஸ் அவங்களுக்குள்ள என்ன வருது, அதுக்கு பேர் பிரம்ம வர்ச்சஸ். அந்த வார்த்தை அப்புறம் கூட பகவானை உபயோகப்படுத்துவார். இந்த வேத அத்தியனத்தினால, வேத மந்திரங்கள் சொல்லி சொல்லி உடம்புல வந்த அந்த சக்தினாலையும், பிரம்ம இந்த வீரியத்தை நீ காப்பாற்றிட்டு இருக்கிறதுனாலையும் வர பவர். அதனால தான் அப்போது மேதா சக்தி முக்கியமாக வளரும். ஓஜஸுக்கு மேதஸுக்கு சம்பந்தம் இருக்கு சரியா? அந்த ஓஜஸ்ஸு தான் மேதஸாக மாறும். எதுக்கு மேதஸு? பிரம்ம சிந்தனை பண்ணுறதுக்கு, பிரம்ம ஜானம் அடையிறதுக்கு. அதுக்கு அவ்வளோ ஓஜஸ் வேணுமா? ஆமாம் வேணும். அப்போதான் அது புரியும். அதனால தான் நிறைய பேருக்கு ஏன் கஷ்டம்னு சொன்னால், படிக்க வேண்டிய வயசுலோ, தெரிஞ்சுக்க வேண்டிய வயசுலோ, டிசிப்ளின் என்னது பழகிற வயசில் அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்தால் கிரகஸ்தாசிரமத்தில் கூட ரொம்ப சட்டுன்னு அவன் ஆத்தியாத்மிகமாக முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கே அது இல்லாதனால. சரி, அப்படி இருந்தால் எல்லாரும் அப்புறம் ஆயிடுறாங்களான்னு சொன்னால் அதையும் ஆகிறதில்லை. அப்படி இருக்காங்க சார். அப்புறம் எல்லாரும் அவங்களும் பிரம்ம ஜானத்துக்கு வராங்களா, அடையிறாங்களான்னா அப்படி ஆகிறதில்லை. இந்த பாயிண்ட் நான் இப்போ பேச மாட்டேன். ஏன்னா பகவத்கீதையில் பெண்டிங்கில் இருக்கிற ஸ்லோகத்தில் அதுதான் பகவான் பேச போகிறார். 11வது ஸ்லோகத்துக்கிட்ட வந்து நின்றுட்டோமா, அங்கே அந்த விஷயந்தான் வருது. ஓகே, அசம்ஸ்கிருதா அనే வார்த்தை உபயோகப்படுத்த போகிறார் பகவான். அன்கல்ச்சர்டு. ஒருவேளை அப்படி இருந்தால் அவனுக்கு கூட அடைய முடிய மாட்டேங்குதான்னு சொல்லுவார். அந்த பாயிண்ட் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறோம். சரி, புரிஞ்சுதா? இதுதான் சாராம்சம் இதோடையது. அப்படி அதுக்கு உடனே அது பிராயஷ்சித்தமாக அப்படி பண்ணிக்கணும்னு சொல்லார். இது கிரகஸ்தர்களுக்கு இப்படி இல்லை. பட் கிரகஸ்தர்கள் வேண்டிய நியமம் வேறு இருக்கு. அது கிரகஸ்தாசிரமம் வரும்போது பேசுவோம். அதையும் விவரமாக சொல்ல போகிறேன். இந்த அத்தியாயம் மொத்தம் ஆல்மோஸ்ட் பிரம்மச்சரியம் பற்றி தான். ஓகே, போகிறோம். அடுத்த ஸ்லோகங்கள் கொஞ்சம் பார்க்குறேன். 26. அக்னர்காச்சார்ய கோ விப்ரஹ குருவ்ருத்த சுராஞ்சுசிஹி சமாஹித உபாசீத சந்தே ச யத வாக்ஜபன். இங்கே இந்த குழந்தை, நான் ரொம்ப குருகுல பிரம்மச்சாரி பற்றியே பேச மாட்டேன். குழந்தைகள் இப்போ இருந்த குழந்தைகளானாலும் சரி, இங்கே பிரம்மச்சாரி பற்றி சொல்கிறாரு. முதல் என்னன்னா, சமாஹித சித்தனாக இருக்கணும். இவன் எப்போ இதெல்லாம் பழகிட்டானோ, ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப், சீக்கிரமே எழுந்திருக்கிறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, அப்புறம் சமாஹித என்ன எதுக்கு சமாஹிதன்னு வெல் கண்ட்ரோல்டு, டிசிப்ளின்டு, ரொம்ப லேசி அப்படியெல்லாம் கிடையாது. லேட் ஸ்லீப் அதெல்லாம் கிடையாது. சீக்கிரம் எழுந்திருக்கிறது, சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது. அப்படி எழுந்திரிச்சு சந்தியா உபாசீத.
சந்தியாவந்தனம் கண்டிப்பாக அது கம்பல்சரியாக பண்ணணும், அந்த டைமுக்கு பண்ணணும். அப்புறம் இந்த சமாஹித சித்தனாக இருக்கிறவனும் அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணி பகவத் தியானம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு எதுவுமே பேசக்கூடாது. அந்த பேசக்கூடாதுன்னு அப்போவே சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ இங்கே யத வாக் ஜபன், வாக்குன்னு நல்லா கட்டுப்படுத்திட்டு அவனு செய்ய வேண்டிய ஜபம் என்னமோ அது மட்டும் பண்ணுவான். அப்படி என்ன நம்முடைய ஸ்பிரிச்சுவல் சாதனை மார்னிங் என்னென்ன நமக்கு வச்சுக்கிட்டோமோ அது எல்லாம் முடிக்காமல் வேற விஷயங்கள்னு பேசக்கூடாது. பகவன் நாமம் சொல்லலாம், தனியாக பூஜைக்கு உட்கார்ந்து அது பண்ணலாம், சூக்தங்கள் சொல்லலாம், அது பண்ணலாம். வேறு யாரு கூட வீட்டில் இருக்கிறவங்கள யாரு கூட எதுவுமே லோக விஷயம் பேசக்கூடாது. ஏன்னா இந்த கால சமயம் అనేది முக்கியமாக பிரம்மச்சாரிகளுக்கு ஆக்சுவலி இவங்களுக்கு எல்லாம் ராஷ்டிரம் 3 வாட்டி சந்தியாவந்தனம் பண்ணணும். சாயம் பிராத்த சந்தியா, மத்தியானம் சந்தியா, சாயங்காலம் சந்தியா அது. பட் அட்லீஸ்ட் இங்கே நார்மலாக சொல்கிற போது அப்படி வேறு எதுவுமே பேசுவேன். அப்படின்னா நல்ல பேச்சு, வாக்கு நியந்திரம் இருக்கிறவனும், இந்திரிய சரீரம் நியந்திரம் இருக்கிறவனும், சோம்பேறித்தனம் இல்லாதவனும், இப்படி இதெல்லாம் லட்சணங்கள் பிரம்மச்சாரியன்னு. அப்படி சந்தியா ஒழுங்க நல்ல சிரத்தையோடு பண்ணி இருக்கிற இவன் அப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு பிறகு சரி பண்ணியாச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உடனே இன்னொரு டியூட்டி இருக்கு. என்னன்னா 5 பேருக்கு இவனை நமஸ்காரம் பண்ணணும். நான் கணக்கு பண்ணல 5 6 வரும். இது எல்லோரும் பண்ணலாம் ஒரு வகையாக பார்த்தேன். ஆனால் எல்லோரும் பண்ணணும்னா இப்போது குழந்தைகள் பண்ணுறது என்னன்னா அவனுக்கு அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அவனுக்கு அந்த சின்ன வயசுலேருந்து அது பழகிட்டா நமஸ்காரம் பண்ணுறனே அவனுக்கு அகங்காரம் வராது, ரொம்ப அடக்கம், அப்புறம் ஒபீடியன்ஸு, ஹியூமிலிட்டி எல்லாம் வரும். யாருக்கு நமஸ்காரம் பண்ணணும், இப்படிப்பட்ட சுச்சியாக இருக்கிறவனு குளிச்சாச்சு, சந்தியாவந்தனம் பண்ணியாச்சு, எல்லாம் ஜபம் பண்ணியாச்சு, சமிதாதானமும் பண்ணிட்டான். அப்படின்னா இந்த காலம் என்னன்னு சரி அந்த குழந்தைக்கு இப்படி ஏந்திரிச்ச உடனே பால் குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியான்னு இதெல்லாம் குடித்து பழகப்படுத்தி இப்படி செஞ்சு நான் அப்புறம் பண்ணுறேன்னே முதல்ல இப்படி இதெல்லாம் இது இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே உடனே பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது எல்லாம் செஞ்சுட்டு அவன் பண்ண வேண்டியது என்னமோ அது பண்ணணும். இப்போ அது கேர்ள்ஸ் ஆனாலும் சரி பாய்ஸ் ஆனாலும் சரி இது பழக்கம் ஆயிடுத்து. அது அவனுக்கு அப்படி அதில் ஒரு ஈடுபாடு வந்ததுன்னா அவனுக்கு இன்னுமே டவுட் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை வருவான். நல்ல மனுஷன் நமக்கு வேணும். கல்ச்சர்டு சம்ஸ்கிருதத்தோட சம்ஸ்கிருதவான் சம்ஸ்கிருதவதி எல்லாம் வானு பற்றி சொல்கிறீங்க, வதிகள் நிறைய பேருங்க. சம்ஸ்கிருதவதி சரி. கிரகஸ்தனாக இருக்கிறவங்களை என்ன இது புரிஞ்சுக்கணும். அப்பப்போ அந்தந்த பாயிண்ட் அப்பப்போவே சொல்லிவிடுவேன். அப்புறம் இவர் கிரகஸ்தனை பற்றி என்ன பேச போகிறாரோ அதை கிருஷ்ணர் பேசுகிறது பார்த்தா சார் இது ஒன்றுமே நமக்கு இங்கே நடக்காது சார் ஆகிடும். அப்புறம் இதெல்லாம் பேசுகிறது ரொம்ப டெலிகேட்டு. யார் உத்தவகீதை இவ்வளோ ஒரு ஸ்லோகமாக பார்த்துக்கிட்டு போ. அதனால் கேட்குற உங்களுக்கே போர் அடிச்சு ஏதோ மாதிரி இருக்கக்கூடாது. சொல்கிற எனக்கு கூட என்ன தான் சொல்லிகிட்ருக்கேன், அங்கே இருக்கிறது அப்படியே சொல்லி ஏதோ படித்தேன், எனக்கு என்ன அப்படி ஆகும். ஓகே, இது முன்னாடி பண்ணல இப்போ தெரிஞ்சிச்சா ஏந்திச்சா முதல்ல ஓகே குளிச்சுக்கணும். அதை செய்ய அப்புறம் முதல்ல விளக்கேற்றணும். பெருசாக உட்காந்து பூஜை ஆரம்பிக்கலன்னா வாசலில் சில பேர் விளக்கு வைப்பாங்க, ஏதோ கோலம் போடுறது, இதெல்லாம் ஸ்திரீ என்ன புருஷன் செய்ய வேண்டியது சிலது. அப்போது விளக்கேற்றி அப்புறம் அந்த பூஜை முடிக்கணும். ஏதோ சின்னது இருக்க வச்சு பால் பேக்கெட் வந்துச்சு சார், அது வெளியில் அப்படியே இருந்தேன், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பரவாயில்ல.
அது என்னையும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் சரி நானும் இந்த டைமுக்கு தான் எந்திரிக்க முடியும் சார், ரொம்ப சீக்கிரம் இல்லை பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட்டு கடவுள் அப்படி ஆரம்பிக்கணும் வாழ்க்கை. அதுக்கப்புறம்தான் சமையல் வீடு அது இது எல்லாமே. பகவானுக்கு முதல்ல சேவை பண்ணணும். கிரகஸ்தனாக இருக்கிறவங்களும் வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம், கிரகத்து நல்லதுக்காக, சமுதாயத்தோட நல்லதுக்காக, குழந்தைகளுக்கு பேத்தி பேரன் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆதர்ஷமாக இருக்கிறதுக்காக பாட்டிமார்களானாலும் சரி அவங்க இப்போ எங்கே சார் எங்கள் மருமகனும் அவங்களே பண்ணிக்கிறாங்க, எனக்கு பூஜா ரூம் கிட்ட போகிறதுக்கு இடமும் டைம் இல்லை, அப்படி ஆகும் சில வாட்டி. வீட்டில் 4 பேர் இருந்தால். ஆனால் பாட்டி அவங்க ரூமில் அவங்களே தனியாக பூஜை, மானசிக பூஜை பண்ணிக்குவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, நிம்மதியாக இருக்காங்க. அப்படின்னு ஒரு பேத்தி பேரன் வந்து எட்டி பார்த்தா அப்போ பாட்டி கரெக்டாக காலையில் டெய்லி ஜபம் பண்ணுறான், சீக்கிரம் குளிச்சுட்டு ஜபம் பண்ணுறான். உடம்பு முடியாத மாதிரி ஆகும்போது குளிக்கிறது கஷ்டம், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். ஆனால் அந்த ஈடுபாடு அப்போ என்ன, நம்ம வயசானதுக்கப்புறம் சன்னியாசிகள் ஆன மாதிரி தானே. வானப்பிரஸ்தம் தாண்டி வந்தேன், நம்ம அங்கே போய் தான் அந்த சுவாமி கட்டு தான் பண்ணணும் இல்லை, எல்லாம் மானசிகமாகவே இங்கே விளக்கேற்றியாச்சு, இங்கே சுவாமின்னு நமஸ்காரம் பண்ணி, இங்கே ஜபம், மானசிக வியாபாரம் பண்ணணும். ஆனால் இது பார்க்கணும், இது நம்ம பாட்டுக்கு நம்ம பண்ணணும். ஏதோ பாராயணம் பண்ணணும் இல்லைன்னா, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தால் இந்த கிராண்ட் சில்ட்ரன் எல்லாருக்கும் அவங்களும் பார்ப்பாங்க. நம்மளும் அப்படி எதிலோ ஈடுபடக்கூடாது, யாரு கூட எது பற்றியும் பேச வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கணும். அப்படி பண்ணி காட்டணும். நம்ம அப்படி இருந்த காட்டுறதுக்கு இல்லை, நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தால் நம்ம பிரயோஜனத்தை தானே பண்ணுறோம். அப்போது அந்தந்த வயசில் அந்தந்த ஆசிரமத்தில் எங்கெங்கே இருந்தால் அப்போ நான் என்ன பண்ணோம் அது பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும். அப்போது வீட்டில் இருக்கிற டாக்டர் இல்லாவோ யாருக்கு தொந்தரவு இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க எது பண்ணிக்கிட்டு நானும் என்னோட பண்ணுறேன், எதிலும் தலையிடுச்சு பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் போய் ஹெல்ப் பண்ணுறது என்ன செய்ய முடியுமோ அது பண்ணுவேன். சமையல் ரூம்லாவது எங்காவது அவங்க சொன்னால் கேட்டால் ஏதாவது அப்படி இருக்கணும். ஸோ விஷயம் என்னன்னா நமஸ்காரம் பண்ணுறது. எங்கோ போயிட்டோம், நம்மள்கிட்ட வந்து நிறைய சொல்ல வேண்டியிருக்கேன். குழந்தை சொல்லு சுச்சிஹி முதல்ல அது சொல்கிறார். அப்படின்னா குளிக்கணும் முதல்ல, குடித்ததுக்கப்புறம் தானே சொன்னேன் நான், அது சொல்லிட்டேன். அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணணும். அவன் இனியோ சமிதாதானம் பண்ணான், நாம் வேறு விளக்கேற்றுறது அக்னி தானே. ஸோ அக்னிக்கு நமஸ்காரம், சூரியனுக்கு நமஸ்காரம், அர்க்க என்ன பிரத்யட்சமாக அங்கே இருக்கிற அவர் அக்னி. சூரியன் நமஸ்காரம் பல வகையாக பண்ணி பல மந்திரங்கள் சொல்லி எப்படியா நமஸ்காரம் சூரிய பகவானுக்கு, ஓம் ஆதித்யாய வித்மஹே வாட் எவர் மந்திரா சூரிய நமஸ்கார மந்திரங்கள் இருக்கு. இல்லை ஹிரண்மயேன பாத்திரேனா ஏதோ ஒரு ஸ்லோகம், சூரிய அவனு வரலை, வந்ததுக்கப்புறம் போய் பார்ப்போம். இல்லை அந்த டைரெக்ஷன் அனுப்பிச்சிட்டு நமஸ்காரம் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் இது ஆசிரமில் இருந்த ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஆச்சாரியன் குரு கிட்ட போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும். ஓகே, அந்த குரு கிட்ட இருந்து செய்ய வேண்டியது இன்னொரு ஸ்லோகத்தில் எக்ஸ்ட்ரா வரும். இப்போது நமக்கு எப்படி குழந்தைகளுக்கு என்ன, குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். சொல்லித்தரணும் என்ன, நமக்கு நம்ம அப்பாவுக்கு நம்ம தாத்தாவுக்கு இப்படி எப்படி நமக்கு இப்படி ஆச்சாரிய பரம்பரை குருக்கள் தான் நல்ல விஷயங்கள்னே சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லைன்னா சரி அவங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும் சில வீட்டில், ஏதோ பரம்பரையாக ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறோம். இல்லை குருவுடைய பாதுகைகள் வச்சுக்குவாங்க சில பேர், சின்னதாக பண்ணி பாதுகை வச்சுக்குவாங்க. குருவுக்கு சேவையில் ஒரு இது குரு பாதுகைகளுக்கு தினந்தோறும் பூஜை பண்ணுறவை. நிறைய பேர் பெருசாக கூட பண்ண வேண்டாம், சின்னதாக உடனே சில்வர் ஏதோ பண்ணி வச்சுக்கிறவங்க இருக்காங்க. குரு பாதுகைகள் இருக்கும். எதுக்குன்னா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குருவன் என்னங்க, அது ரிஷி பரம்பரை. அது
இல்லை நமக்கு நேராக யாராவது குரு சாங்கத்தியம் கடிச்சது யாரோ சொல்லித்தராங்க கேட்குறோம் அப்படின்னா அந்த குருவை நினச்சிக்கிறது நமஸ்காரம் பண்ணது. நேராக இருந்தால் நமஸ்காரம் பண்ணது, ஃபோட்டோ நினச்சி நமஸ்காரம் பண்ணுறது, பாதுக்களை நினச்சி நமஸ்காரம், மனசில் நினச்சி நமஸ்காரம் பண்ணுறோம். ஆச்சாரிய. அப்புறம் கோக்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். கோ ஆசிரமில் கண்டிப்பாக கோக்கள் இருக்கும். இவன் போகணும், போய் அங்கே பிரதட்சணம் பண்ணி கோமாத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும், தொடணும். அதனால தான் கோவில்கள் இருந்த குருஹஸ்தர்கள் விஷயத்தில் இப்போ இந்த காலத்தில் கோவில் இருந்தால் பெரிய கோவில்களுக்குள்ளே கண்டிப்பாக அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு மாடு இருக்கும், கோவில்லையோ கோவில் பக்கத்தில். அப்படி கோவிலுக்கு போய் தினந்தோறும் கோவிலுக்கு போகிறது అనేది ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பழக்கம். அது சிறந்த பழக்கம். அது அவன் நம்மளுக்கு தெரியாமே அப்புறம் எவ்வளவோ மாற்றம் கொண்டு வரும். அது ஒரு நல்ல சம்ஸ்காரம். ஒரு சுவாமி சொல்லுவார், நம்ம நாட்டில் தெரு தெருவுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்கான். யார்? கோவில் தான். தினந்தோறும் இப்படி கோவிலுக்கு போய் சுவாமி கூட பேசி சுவாமி கூட உட்காந்து அங்கே அவருக்கு இப்படி போய் செய்கிறவங்களுக்கு மானசிக வியாதிகள் ப்ராப்ளம்ஸ் வராது, தெரியுமா? ஏன்னா அவனுக்கு அப்படி எனக்கு சுவாமி இருக்கா, என்ன தெய்வம் இருக்கான்னு ஒரு தைரியம் வருது பாருங்க. குழந்தைங்களுக்கு இது பழக்கப்படுத்தணும். வேறு எதுவுமே பெருசாக புரிய வேண்டாம் அவனுக்கு. அப்போ எனக்கு உனக்கு எல்லாருக்கும் நமக்கு சுவாமி தான் சொல்லி தரணும். அந்த அளவுக்கு அதில் அது ஈடுபடணும். ஏன்னா அதுதான் ஒரு ஆங்கர், ஆலம்பனம். இல்லைன்னா கஷ்டம். அதனால தான் நம்ம நாட்டில் வேறு சைக்காட்ரிஸ்ட்டு டாக்டர்கிட்டெல்லாம் போக வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார் ஒரு சுவாமி, ஃபாரினர். எங்கள் நாட்டில் ஒரு தெருவில் எங்கே பார்த்தா கோயில் இருக்குல்ல, கோயிலுக்கு காலையிலோ சாயங்காலம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க எல்லாம் காலையில் சாயங்காலம் போனோம். ஆனால் அதை போகிறதே இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இப்படி பாவத்தோடு போனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரயோஜனம் இருக்கும். இல்லை, நான் இதுக்கு முன்னாடி கூட 20-30 வருஷம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் வீட்டில் சண்டை, கத்தல், திட்டு. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே வெளியில் கத்து பேச்சு. இப்படி இருந்தால் அப்படி என்ன ஆச்சு? உனக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்து மனசாந்தியாக இருக்கணும் இல்லை? போகும்போது இருக்கணும், வரும்போது இருக்கணும் இல்லையோ? அப்படின்னு உனக்கு புரியல. எதுக்கு கோயிலுக்கு போறியான்னு இது உனக்கு புரியல. ஏன் சத் சங்கத்துக்கு போகல? நமக்கு கோவில் புரியணும், மதம் புரியணும், சுவாமி புரியணும், என்ன புரியணும்னா கூட சத் சங்கத்துக்கு போகணும். இல்லைன்னா புரியாது. கரெக்ட் தானே? நான் அப்படி தான் சத் சங்கத்துக்கு போயிட்டு தான் எங்கள் சுவாமிஜி கிட்ட வந்து கேட்டு படித்து தான். அப்புறம் சில பேருக்கு வீட்டிலையே நிறைய அப்பா அம்மாவை மூலமாகவே சத்சங்கம் கிடைக்கும். அந்த வீடு அட்மாஸ்பியர் அப்படி இருக்கும். மொத்தம் அது அப்படி புஷ்பன் கோக்களுக்கு. அப்புறம் விப்ர பிராமணனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஓகே, பிராமணனுக்கு பிராமணனும் கடிகணுமே எங்கே இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கண்டா. அதனால மனசில் வந்து கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்த் அந்த ஸ்லோகம் இருக்குல்ல. என்ன ஸ்லோகம் சார்? இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க, இருக்கு, கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ. அப்படி இல்லை, எங்கோ பார்க்குறோம், வெளியில் போனோம், வாக்கிங் போனோம், பிராமணன். இங்கே பிராமணன்னா அப்புறம் பக்கத்தில் சொல்கிறாரு பிராமணன் தான், வேதம் படிச்சிருக்கார், அவங்கன்னா மதிப்பு நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணினார். அங்கே என்ன ஆச்சாரியன்னார், இங்கே குரு அன்னார். ஆச்சாரிய வேறே, குரு வேறே. அப்போ ஆச்சாரியன்னா உனக்கு யார் ஆத்தியாத்மிக வித்யனை டீச் பண்ணுறாரோ
உபதேசம் செய்கிறாரோ அவர் ஆச்சாரியர். குரு வந்து வேறு லோகத்தில் பல விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே குருன்னா அர்த்தம் சிறந்த. என்ன சிறந்த? இது வேறு அர்த்தம் கொடுக்குற பாருங்க. நமக்கு மேலே படிப்பில் யாரோ நல்லா முன்னிருக்கான்னா யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட். பணக்காரன் கூட ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குல்ல அப்படின்னு பொறாமைப்பட்டு அவனை திட்டக்கூடாது. எஸ், இஸ் எ ரிச் பர்சன். குருன்னா யார் யாரெல்லாம் அவங்கவங்க தொழிலோ அவங்கவங்க விஷயத்திலோ ரொம்ப ஒரு ஹையர் லெவலில் இருக்காங்கன்னா அவங்கள எல்லாரும் நம்ம மதிக்கணும். அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேறு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, யோகா சொல்லி கொடுத்தாங்க, வேறு எது கொடுத்தாங்க இப்படி பல பேரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறாங்க. நான் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட இருந்து அவங்கள எல்லாரும் குருக்கள் தான். ஆனால் ஆச்சாரியர் అనేది வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு அது அப்படி அந்த சம்பந்தம் வந்துச்சுன்னா இனிமேல் இங்கே அவ்வளோதான். அது அப்படி தான். அது பர்மனெண்ட் ஃபிக்ஸ்டு பாண்ட் மாதிரி. நீ அவர்கிட்ட இருந்தாலும் அவர் நீ எங்கோ இருந்தாலும் அவர் இந்த உலகம் விட்டுட்டு போனான்னு என்ன பண்ணான்னு சரி ஆச்சாரியர். ஆச்சாரியர் கிருபனால. ஸோ அதனால் ஆச்சாரிய குரு ரெண்டு வித்தியாசமாக சொல்கிறாரு. ஓகே. அப்புறம் விருத்தா இம்பார்ட்டண்ட்டு. பெரியோர்கள் எல்லாருக்கும். ஓகே. குழந்தைகள் இதை பழகிட்ட எவ்வளவோ நல்லதே. ஆனால் பண்ண மாட்டானே. பர்த்டேக்கு மட்டும் எப்படியோ குனிவான். முடிஞ்ச உங்களுக்கு சொல்ல முடிஞ்ச செய்ய வைக்க முடிஞ்ச பண்ண வைங்கோ. அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும் முதல்ல. இன்னொன்று என்ன சொல்லுவேன், இங்கே நமக்கு அப்ளை ஆகிற மாதிரி நமக்கு பெரியவங்க இருந்த வீட்டில் ப்ளீஸ் டூ நமஸ்காரம். இல்லை அவங்க அங்கே இருக்காங்க, நான் அப்புறம் இப்போதான் பார்க்குறது போவேன்னா போன உடனே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது நமஸ்காரம் பண்ணுங்க முதல்ல. நீ இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க குழந்தை பண்ணாமல் இருக்குமா? எத்தனை வயசானவங்க நம்ம பெரியவனாக நம்ம பெரியவர்களுக்கு பண்ணுறோம். ஏன் தெரியல, இந்த நல்ல விஷயம் பழக்கம் அப்படி ஊட்டி போச்சு. அப்போ குழந்தை எப்படி பண்ணும்? நான் இவ்வளோ நாள் பண்ணல, இப்போ பண்ணால் என்ன நினச்சிக்குவாங்க? ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. நல்லா யாரும் சொல்லி கொடுத்தாங்க அன்னு சொல்லிட்டு எனக்கு மாஸ்டர் ஆச்சாரியர் யாரம்மா எங்கே படிச்சுட்டு என்ன ஆயிடுச்சு உனக்கு இப்போ? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பண்ணுங்கோ. ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் தானே, யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அதனால் பாட்டி தாத்தா பெரியவங்கள் எத்தனை பேர் இருந்தாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு எப்போ பார்க்குறதுக்கு சித்தப்பா யாரும் வேறு சித்தி இவடெல்லாம் குழந்தைங்க நமஸ்காரம் பண்ண சொல்லணும். நாட் ஓன்லி குரு ஸ்பிரிச்சுவல், இவங்களெல்லாரும் பெரியவங்களே. அவங்க 4-5 டிகேட்ஸு உன்னை மேலே வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கை லோகம் பார்த்துருக்கான். வயசுக்கு மதிப்பு இது இருக்கணும். ஹாய் பாய் சீதாப்பா ஹாய், அது ஓகே, அதுவும் சொல்லலாம். நமஸ்காரம் பண்ண அப்படி எத்தனை வாட்டி குனிஞ்சு 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 பண்ணுறானோ. அதனால தான் பண்ணுங்க நமஸ்காரம் வாங்கிக்கிறது. குருவுக்கு என்ன ஆகிறது? நம்ம குருக்கிட்ட சரி அந்த பாயிண்ட் இப்போ சொல்ல மாட்டேன், இருக்குங்க. ஹவு யூ ஹேவ் டு பிஹேவ் வித் த டீச்சர், ஆச்சாரியர், தனி ஸ்லோகம் இருக்குது சரியா. அப்புறம் விருத்த, அப்புறம் சுரான் தேவதைகள் எல்லாருக்கும் நமஸ்காரம். உங்களுக்கு ஞாபகம் இருக்க நம்ம 5 நமஸ்காரம், சர்வேபியோ தேவேபியோ நமோ நம, சர்வேபியோ ரிஷிபியோ நம, அப்படி ரூன்னு சொல்கிறது இல்லை. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எங்கெங்கே பண்ண முடியும் பண்ணணும். எல்லா தேவதைகளும் நம்மளை சுற்றி எல்லாம் பார்க்குறேன், நம்ம உடம்புல இருக்காங்க.
ஸோ தேவதைகள் எல்லாருக்கும் இப்படி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இது அப்ளிகபிள் ஃபார் நம்மளுக்கும். கரெக்டாக. அடுத்தது 27. இங்கேருந்து கொஞ்சம் குரு மகிமா, குரு விஷயம். குருவன்னா இப்போ இங்கே ஆச்சாரியனை வார்த்தை உபயோகப்படுத்துகிறார் நிறைய இடத்துல. ஆச்சாரியம் மாம் விஜானியாத் அவமன்யே நாவமன்யேத கரிஹிசித் நமர்த்ய புத்யா சூயேத சர்வதேவமயோ குருஹு. ஆச்சாரியோட விஷயம் சொல்கிறார். ஓகே, மேலே அத்தனை பேசினா கூட அந்த பிரம்மச்சாரிக்கு இல்லை ஒரு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் ஒருத்தர் குருவாக கழித்து அவர் அவர்கிட்ட டீச்சிங் சாஸ்திரம் கேட்குறது எல்லாம் செய்யும்போது அவர் ஆச்சாரியர். ஆச்சாரியார் இங்கே பகவான் டீச் பண்ணுறார உத்தவருக்கு. ஓகே, மாமன்னு சொல்லிக்கிறாரு. நான் இப்போ டீச்சர் தானே உனக்கு, ஏ உத்தவா அப்படின்னு அவர் ஜகத்குரு பகவானே. ஓகே, நான் உபதேசம் பண்ணுறானே உனக்கு முன்னாடி நின்று இப்போது என்னை மாம் விஜானியாத் என்னை இப்படி பாவிச்சுக்கணும். எப்படின்னு சொன்னால் சர்வதேவமயா குரு. பாருங்க கடைசியில் வார்த்தை. குருன்னா ஆச்சாரிய வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு, குரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே 2 ஒன்று தான். மேலே ஒரு இடத்துல 2 வந்ததுனால நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதனால் நான் ஏதோ எனக்கு தோணுது சொல்லிட்டேன். கரெக்டு தான் அதையும். இப்போ இங்கே ஒன்று தான், 2 விதமாக உபயோகப்படுத்தார். இவர் சர்வதேவமயா, எல்லா தேவதைகளும் அந்த குருவில் இருக்காரவா, ஆச்சாரியருக்குள்ள. அப்படின்னு பாவிச்சு ஓகே அந்த குரு கிட்ட ரொம்ப ரொம்ப பக்தியோட கௌரவத்தோட எப்படி பழகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அப்படி இருக்கணும். ஒருக்காகவும் ஓகே அவர் நம்மளை மாதிரி மனுஷன் தானே. அங்கே இருக்கிறத சொல்கிறேன், உங்களுக்கு விஷயம் எட்டணும் இல்லையா. சம்ஸ்கிருதம் நிறைய சொல்லி தூங்க வைக்கக்கூடாது அப்படி நினச்சி அவர் மனிதன் தானே, சரீரத்தில் இருக்கார், நம்மள மாதிரி இருக்கார், பேசுகிறாரு, சாப்பிட்றாரு, போகிறாரு, வர. அப்படின்னு ந மர்த்திய புத்தியா, அவர் ஒரு சாதாரண மனுஷன்தானே அனே பாவனனை கொண்டு வராது ஒருக்காகவும். அப்படி பாவிச்சு ஒருக்காகவும் ந அவமன்யேத, டிஸ்ரெஸ்பெக்ட் டிஸ்ரிகார்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சகஜ மனுஷனுக்கு இந்த பாஹ்யமான விஷயங்களை பார்க்கறது, சரீரத்தினை பார்க்கறது பழகிய அந்த புத்தினால என்ன ஆச்சாரியன் எப்படி பார்க்கணும் అనేది நமக்கு ஓகே. கடவுளை பற்றின ஏதோ பேசுவோம் சும்மா, ஏன்னா அவர் யாரும் பார்த்ததில்லை, அவர் நேராக எதுவுமே சொல்கிறதும் இல்லை, எதுவுமே கேட்கறதும் இல்லை, எல்லாம் நம்ம கல்பனை பண்ணிக்கிறது தானே கடவுளை பற்றி. பட் ஆச்சாரியனை சாட்சாத் உனக்கு முன்னாடி அந்த கடவுளுடைய தத்துவம், பிரம்ம தத்துவம், ஜெகத் தத்துவம், ஜீவ தத்துவம் இத்தனை சொல்லி கொடுக்குறாரு. யாரு நினைக்கிறது? பகவானேத ஈஸ்வரனே, ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே. இந்த பாவம் வரத்துக்கு அநேக வருஷங்கள் வேணும், அநேக வருஷங்கள் வேணும். அது நமக்கு உள்ள எவ்வளோ சம்ஸ்காரம் இருந்து அகங்காரம் இல்லாமல் இருந்த, பகவத்கீதையில் பேசிட்டோம்ல எப்படி இவன் அகமனே ஒரு காரில் உட்காந்துருக்கான். அகங்கார், எங்கள் கார் பிராண்ட் அகங்கார்.
அது ரொம்ப பொல்லாதது. அகங்காரம் ரிமூவ் பண்ணுறது அது ஒரு பெரிய தடம் ஆத்தியாத்மிக ஞான பிராப்திக்கு. அதனால் இங்கே கரிகிச்சித்து ஒருக்காகவும் நெவர் குருவினி வந்து அப்படி சாதாரண மனுஷன் அப்படினி அப்போ பழகும்போது பேசும்போது பார்க்கும்போது எல்லாமே உனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் வேணும். இம்பார்ட்டண்ட் குரு மகிமா என்ன அப்படி இருக்கு. அதனால் சர்வதேவமயா இது பற்றி ஒன்று ரெண்டு பேரே நான் கொட்டேஷன்ஸ் சொல்கிறேன். வேறு இடத்துல சொன்ன ஸ்லோகங்கள் என்ன முக்கியமான விஷயம் சொன்ன இல்லையா. 10-20 வருஷம் பழகி இருந்துட்டு விட அந்த குரு ஆச்சாரியர்கிட்ட நமக்கு அந்த பாவம் வர்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகிறது, அவ்வளவு டைம் தேவைப்படுறது. பட் இது இஸ் எ பேசிக் திங். சாதன சஷ்டிசம் பற்றி பேசுவோம், ஆனால் அதில் இது பேசலை. ஆனால் இங்கே எங்கே சந்தர்ப்பம் வருதோ அண்டர்ஸ்டுட் அதில் அது எல்லாமே இது இருக்கணும்னு அர்த்தம். இப்போது விஷயம் இங்கே வந்ததுனால பிரம்மச்சாரி ஆசிரமம் மனிதன் எப்படி வளரணும், இந்த ஆச்சாரியர் மேலே பக்தி என்ன சொல்கிறார். அப்போது வேறு ஒன்று வந்து ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் சொல்லப்பட்டது கடைசி ஸ்லோகம். அவ்வளோ உபனிஷத்து சொல்லி அந்த ரிஷி யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரோ. உனக்கு பகவான் மேலே எவ்வளோ பக்தி இருக்கோ, பக்தி இருக்கேன்னு இவர் எது ஊகிக்கிறாரு. பகவான் மேலே அவ்வளோ பக்தி இருக்கணும் எல்லா மனிதனுக்கு சொல்கிறார். பரான் தேவதை பரபிரம்மன் மேலே பரமாத்மா மேலே எவ்வளோ பக்தி இருக்கும். யதா தேவே பராபக்தி, அது பக்திக்கு பரா அந்த எக்ஜெக்டிவ். யதா தேவே அந்த அளவுக்கு அதே மாதிரி ததா தேவே. ஓகே, ததா குரோ யதா தேவே ததா குரோ அந்த அளவுக்கு அதே மாதிரி அந்த குரு மேலே தெய்வ பாவம் இருக்கணும். குரு மேலே தெய்வ பாவம் இருக்கணும். இப்படி இருந்தால் என்ன ஆகும்? சும்மா நீங்கள் பாடி சொல்லிட்டு போகிறீங்க. வாட் ருஷி ஸ்வேதாஸ்வரா பிரயோஜனம் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஸ்வப்பிரயோஜனுக்கு தான். இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இத்தனை கதை. தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தாக. அப்போதான் அந்த குருவு சொல்கிற உபதேசம், கொடுக்குற உபதேசத்துடைய அர்த்தம், கூடமான அர்த்தம், சாராம்சம் பிரகாசந்தே மகாத்மனः. அப்போதான் அது பிரகாசிக்குமா. நீ எப்போ அப்படிப்பட்ட பாவத்தோடு பார்க்குறியோ அந்த குரு பேசுகிற பேச்சு நம்மளை மாதிரி அவரும் வாயால் பேசுகிறாரு, சாஸ்திரம் முன்னாடி வச்சுக்கிட்டேன்னா உன்னை பக்திக்கு தகுந்த மாதிரி அதனுடைய சாராம்சம் உனக்கு இட் ரிவீல்ஸ். அதனால் குரு நல்லா சொன்னாரா சொல்லலையா அப்படியே இப்படின்னு இல்லை. உனக்கு நம்மக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருந்தால் இப்படிப்பட்டது பிரகாசந்தே அர்த்தாக சொல்லப்படுற அந்த விஷயத்தோட அர்த்தம் சட்டுன்னு அப்படி பளிச்சுன்னு புரிஞ்சிடுமா, ஒரு சிரமம் இல்லாமே அப்படின்னு சொல்லி. இப்படி யாராவது இருந்த மகாத்மனகான்னு அந்த சொல்லி கொடுக்குற குரு மகாத்மா பரமாத்மா தான். இப்படி யாராவது அப்படிப்பட்ட பக்தி இருந்த இவனும் மகாத்மா ஆயிடுவான். ஏன்னா ஞானம் இவனுக்கு வரும் இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு சுபாஷிதம் இருக்கு. சுபாஷிதம்னா அது எங்கோ யார் எங்கே எழுதிட்டாங்கன்னு இருக்கு. நிறைய சுபாஷிதங்கள் இருக்கு, நீதி வாக்கியங்கள். அப்படிப்பட்ட ஸ்லோகங்களும் நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். நிறைய இருக்குது அந்த மாதிரி. சம்ஸ்கிருதத்தில் எல்லாத்தையும் பாஷையில் எழுதி வச்சுருக்காங்க பெரியவர்கள். அந்த சுபாஷிதம் என்ன சொல்லுவோம்னா
இந்த 5 விஷயத்தில் ஒரு இப்படிப்பட்ட பக்தி இருக்கணுமா, ஸ்ரத்தா, நம்பிக்கை. என்னது? மந்திரே தீர்த்தே த்விஜே தெய்வே. நாலாச்சு. மந்திரத்தில் நம்பிக்கை இருக்கணும். நீ ஏதாவது ஒரு மந்திரம் குரு கொடுத்தானோ சொன்னானோ, மந்திரே தீர்த்த யாத்திரை போகிறோமா, இது காமன் எல்லாருக்கும், ரொம்ப வேதாந்தம் தெரிய வேண்டாம். தீர்த்த யாத்திரை போகிற நம்பிக்கை இருக்கணும் தீர்த்தம் மேலே. தீர்த்தம் ஸ்தல மகாத்மியம் புராணம் இது இருக்குல்ல. அதனால மந்திரே தீர்த்தே த்விஜே, பிராமணன் மேலே, நமக்கு வீட்டுக்கு வந்து பூஜை பண்ண வைக்கிற கோவிலில் பண்ணுறவன் மேலே அவர் எப்படி இருக்கார் என்னன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு, பண்ணுறார். அப்படி த்விஜே தெய்வே, நீ எந்த தெய்வத்தை நீ வழிபடுறியோ அந்த தெய்வே. அப்புறம் தெய்வக்னே, தெய்வத்துக்கு செய்கிற அந்த யக்னம், அதெல்லாம் தெய்வ யக்னத்தில் பூஜையில் அதில். அப்புறம் பேஷஜே, மருந்து. இது எல்லாத்து மேலே ஸ்ரத்தா, நம்பிக்கை இருக்கணும். டாக்டர் கொடுக்கும்போது இது எனக்கு குணமாகும் அப்படின்னு. இது முக்கியமாக அந்த ஆயுர்வேதம் அதில் அப்படிப்பட்ட நம்பகம். பிலீவ் தட் திஸ் இஸ், இந்த வைத்தியர் வந்து சாட்சாத் நாராயணோ ஹரிஹி அனே பாவத்தோடு தான் போகணும். இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போனால் கூட அப்படி பிரார்த்திச்சுட்டு தான் போகணும். இவருக்கு என்னோடய ப்ராப்ளம் புரியணும், இவர் கரெக்டான மருந்து கொடுக்கணும், அது வேலை பண்ணணும். எல்லாம் நாராயண தான். அவர் எப்படி இருந்தால் என்ன, அவர் காசு வாங்குறாரு, வாங்கட்டும். காசு வாங்கி கூட எனக்கு குணமாகணும் இல்லையா? பாருங்க, இந்த 5 விஷயத்தில் அப்படிப்பட்ட இருக்கணுமா. இதில் குரு அடுத்தது சொல்லலை. குரு பற்றி கூட இத்தனை சொல்லி எப்படி இருக்கணும்னா, இதோட பலம் உனக்கு எப்படி வருமன்னா, யாத்ருஷி பாவனா தஸ்ய எஸ்ய, எஸ்ய பாவனா யாத்ருஷி, உன்னுடைய பாவனை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சித்திர் பவதி தாத்ருஷி, அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பலம். பொதுவாக எத் பாவம் தத் பவதின்னு சொல்கிறோம் இல்லையா. வாட் எவர் யூ திங்க் தட் யூ பிகம் தட் யூ வில் கெட் இட். அழகான சுபாஷிதம். குரு விஷயம் வந்ததுனால இன்னும் 5 சேர்த்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த சர்வதேவமய குரு அப்படின்னு பாராட்டுறாரு ஆச்சாரியருடைய பெருமை. 27 சொல்லிட்டோம். 28 சாயம் பிராதருபானீய பைக்ஷம் தஸ்மை நிவேதயேத் யச்சான்யதப்யனுஜ்ஞாதம் உபயுஞ்சீத சம்யதஹ. இதையும் சாராம்சம் சொல்கிறேன். அந்த பிரம்மச்சாரியாமா ஆசிரமம் குருகுலில் இருக்கிறவன் வந்து பிக்ஷாட்டனத்துக்கு போய் பிக்ஷை எடுத்துக்கிட்டு வந்து காலையிலையும் சாயங்காலம், பொதுவாக சாயங்காலம் போக மாட்டேன். இங்கே சாயங்காலம்னு என்ன தெரியல, காலையிலும் மத்தியானம் போவாங்க. ராத்திரி சமயத்தில் பிக்ஷைக்கு போகக்கூடாது. அப்படி போய் சுற்றி இருக்கிற எங்கோ ஒரு கிராமம் எங்கோ போய் என்ன கிடைக்கிறதோ அவங்க என்ன கொடுத்தாங்க அதை கொண்டு வந்து குருக்கிட்ட முன்னாடி வச்சு சமர்ப்பிக்கணும். சமர்ப்பித்ததுக்கப்புறம் குரு வந்து அவர் எடுத்துக்கோ, இது நீ எடுத்துக்கோ, அது எடுத்துக்கோன்னு ஏதாவது அவர் சொன்னால் அதை எடுத்துக்கிட்டால் சாப்பிடணும். குரு சொல்லலைன்னா அவ்வளோதான், ஏகாதசி நல்லது. அப்புறம் அவர் எடுத்துக்கோ சாப்பிடுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடக்கூடாது, மிதமாக ஹிதமாக சாப்பிடணுமா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். இது எப்படி இப்போது அப்ளை ஆகும்? யார் பிக்ஷைக்கு போகிறேன், எந்த குருகுலத்தில் கூட இப்படி பிக்ஷைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. குருகுலத்துக்கு ஏதோ யாரோ டொனேஷன் கொடுக்குறாங்க, அது வச்சுட்டு கோவிலோ யாரோ அங்கே சமைச்சு போடுறாங்க. ஓகே சரி, அவங்க அப்படின்னா அங்கே கூட குரு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. சிஷ்யர்கள் குரு ஆச்சாரியர்கள் ஆச்சார ஸ்தானத்தில் இருக்கிற அந்த இடத்துல
அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடணும். அப்போது நம்ம விஷயம் நமக்கு என்ன, நம்ம சாப்பிடும்போது பொதுவாக பிரம்ம அர்ப்பணம் அதை சொல்லி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி குருவுக்கு கூட அர்ப்பணம் பண்ணி குருன்னு பாவிச்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிடணும். உள்ளே இருக்கிற அப்புறம் பகவான் அகம் வைஸ்வானர பூத்வா ஏதோ ஒரு ஸ்லோகம் அப்படி பாவிச்சு சாப்பிட்றதே அப்படின்னு சொல்லி இந்த சாப்பாட்டு பிக்ஷ விஷயம். கிரகஸ்தர்களாக இருந்தால் கூட முதல்ல வயசானவங்களுக்கு சொல்கிறேன், வயசானவங்களும் நம்ம வயசானவங்க வீட்டில் யார் சமைச்சு போட்டாலும் சரி, இல்லை நம்மளே சமைச்சுக்கிட்டோம் சார், யார் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு பிக்ஷை கிடைச்சது. பிக்ஷா பகவான் கொடுத்த பிக்ஷான்னு சொல்லிட்டு, அதனால தான் ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹீச்ச பார்வதி பாவனை பண்ணி இன்னைக்கு எனக்கு பிக்ஷை கிடைச்சது. பகவான் கொடுத்த பிரசாதம், பிக்ஷன்னு ஒன்றும் இல்லை. அப்போது நான் அப்படி பாவத்தோடு சாப்பிடுவேன். முக்கியமாக வயசானதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் பண்ண மாட்டுறாங்க, எனக்கு ஒரு வேண்டியதெல்லாம் செய்ய மாட்டுறாங்கன்னு ஏதோ சிலது ஒத்துக்கலைன்னு சொல்லலாம். பண்ணால் பண்ணிட்டோம், பண்ணலன்னா ஓகே பகவான் என்னோடய கர்மம் இப்படி இருந்தால் நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கணும். ரொம்ப டிமாண்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி இருந்த நிம்மதி அப்படி இல்லை. வேறு வயசாகாத கிரகஸ்தர்களை அதை கூட இன்னைக்கு பகவான் எதுக்கு சமைக்கிறேன், பகவானுக்கு பிரசாதம். சமைக்கும் போது அப்படிப்பட்ட பாவனை இருக்கணும். என்ன வெரைட்டி பண்ணாலும் சரி பரவாயில்ல, அது பண்ணாங்க, குழந்தை கேட்டால் அது பண்ண சரி பரவாயில்ல, பகவானுக்காக தான் பிரசாதம் பண்ணுறோம். குழந்தை வயிற்றுலோட பகவான் தான் இருக்குது, ஏதோ கேட்டுச்சு பகவானுக்கு அப்புறம் காட்டி நைவேத்தியம் பண்ணி தானே சாப்பிட்றோம். அப்படி அந்த பாவத்தோடு இருக்கணும். போதும். இங்கே அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் ஆச்சாரியர் விஷயத்தில் எப்படி இருக்கணும்னு கிருஷ்ணர் விட மாட்டுறார். அது இன்னும் ஸ்பெஷலாக சொல்லுவார். அது கொஞ்சம் நிறையாவே பேச வேண்டி வரும். அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.